ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம் சரியாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐயிரை மீன் குழம்பு வைக்க போகிறோம். இப்போது மழை சீசன்னால் எங்கள் ஊரில் வந்து இந்த ஐயிரை மீன் பிடிச்சாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம குழம்பு ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஐயிரை மீன் எடுத்துகிட்டு நல்லா உப்பு போட்டு உரசிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் உப்பு போட்டு உரசிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த ஐயிரை மீன் குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி வைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, 1 ஸ்பூன் கிட்ட மிளகு, 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், 1/2 ஸ்பூன் கிட்ட சோம்பு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக ஆயில் விட்டு லைட்டாக வந்து வறுத்துட்டு நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை கரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி பழம் எடுத்துருக்கோம். 2 தக்காளி பழம் நல்லா கையால் பிசைஞ்சிட்டு அது கூட பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம இது கூட குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து மசாலா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம். குழம்புத்தூள் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடுங்க. குழம்புத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலாலாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் கிட்ட வெந்தயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. சின்ன வெங்காயத்தை நான் சாப்பரில் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நம்ம வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வரமிளகாய் வந்து மசாலாவில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புளி தண்ணியை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை சேர்த்தாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அந்த மசாலோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூட மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மீன்லாம் நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஐயிரை மீனை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மீன் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இது வந்து கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிடாதீங்க, மீன் வந்து உடஞ்சிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்பவே டேஸ்டான ஈஸியான கிராமத்து சுவையில் நம்ம வந்து ஐயிரை மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.